Hi students, welcome to our channel. இந்த வீடியோல நம்ம 11th standard இங்கிலீஷ்க்கு இந்த பப்ளிக் எக்ஸாம் 2025 கான லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோல நான் சொல்லக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸும் தரோவா படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பா இந்த பார்ட்ல நான் சொல்லக்கூடிய பார்ட்ல வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸுமே நீங்க உங்களால அட்டன் பண்ண முடியும். கண்டிப்பா நீங்க அவுட் ஆஃப் 90க்கு 80 மார்க்ஸ்க்கு மேல ஸ்கோர் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கம்ப்ளீட் அனலைசிஸா இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரியா? இப்போ பார்ட் 1ல 21 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த 21 மார்க் கொஸ்டின்ஸ் எப்படி நம்ம 20 அவுட் ஆஃப் 20 எடுக்கிறதுன்னு ஆல்ரெடி வீடியோ தனியாக நம்ம செப்பரேட்டாக போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களால் வந்து 1 மார்க் கொஸ்டினில் எப்படி வந்து ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுன்றதை பற்றி ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ மறுபடியும் நான் சொன்னதே ரிப்பீட் பண்ண விரும்பலை. நம்ம அடுத்த இன்ஃபர்மேஷனுக்கு போயிடலாம். பார்ட் 1ல கொஸ்டின் நம்பர் 1ல இருந்து 6 வரைக்கும் கேட்கக்கூடிய சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ். இப்போ இந்த சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு புக் பேக்கும் கேட்பாங்க, இன்டீரியர் கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. லாஸ்ட் 2 இயர்ஸ்னுடைய கொஸ்டின் பேப்பர்ஸை நம்ம எடுத்து பார்த்தோன்னா அதில் புக் பேக் மேக்ஸிமம் கேட்டிருக்காங்க 11th இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும். இன்டீரியர்ன்றது ரொம்ப கம்மியாக தான் கேட்டிருக்காங்க சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ். சரியா? அதனால் இப்போ நான் இந்த ஃபைலில் காட்டக்கூடிய இந்த சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் மட்டும் நீங்கள் தரோவாக படிச்சுக்கிட்டீங்கனாலே போதுமானது. கண்டிப்பாக இதுலேருந்தே உங்களுக்கு 3 சினானிம்ஸும் 3 ஆன்டனிம்ஸும் வந்துடும். இதில் நான் உங்களுக்கு புக் பேக் கொஸ்டின்ஸும் கொடுத்துருக்கேன், இன்டீரியர் கொஸ்டின்ஸும் கொடுத்துருக்கேன். சரியா? ரிப்பீட்டடாக பல எக்ஸாம்ஸில் குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி, பப்ளிக் எக்ஸாம், ரிவிஷன் டெஸ்ட்டு இந்த மாதிரி ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின்ஸாக உங்களுக்காக ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரையும் ரெஃபர் பண்ணி உட்காந்து எடுத்திருக்கேன். ஸோ இதை மட்டும் தயவு செஞ்சு நீங்கள் வந்து ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருந்துடாதீங்க. கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு இதில் எந்த ஒரு கொஸ்டினையும் ஒமிட் பண்ணாமல் தரோவாக படிச்சுக்கிறங்க. சரியா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமே 113 தான். 6 ப்ரோஸும் சேர்த்து 113 சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் கைட்லாம் ரெஃபர் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு ப்ரோஸ்க்குமே உங்களுக்கு 50, 60 சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ 6 ப்ரோஸ்க்கு மோர் தென் 300 வேர்ட்ஸ் நீங்கள் படிக்கிறது மாதிரி இருக்கும். பட் அவ்வளோ வேர்ட்ஸ்லாம் நீங்கள் படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த 113 வேர்ட்ஸை மட்டும் தரவா படிங்க. கண்டிப்பாக நீங்கள் 6 சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸுமே 6க்கு 6 அப்படியே எடுக்கலாம். சரியா? மீதி 14 1 மார்க் கொஸ்டினுக்கு நீங்கள் அந்த வீடியோ பார்த்துக்குங்க. அந்த வீடியோவில் தான் தெளிவாக சொல்லியிருக்கேன். சரியா? ஓகே, அடுத்து பார்ட் 2. பார்ட் 2ல் செக்ஷன் 1ல் போயம்னுடைய அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ். சரியா? போயம்ல இருந்து நமக்கு அப்ரிசியேஷன் அண்ட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து கேட்பாங்க. இது டோட்டலாக நமக்கு 6 போயம் கொடுத்துட்டு 6 போயம்லேருந்தும் ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நாம் அதில் 4 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும். 4 × 2 8 மார்க்கு. இந்த 8 மார்க்குக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இது எல்லாமே. சரியா? இதில் நான் அந்த ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய இந்த அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் தரோவாக படிங்க. கண்டிப்பாக 4 × 2 8 மார்க்ஸ் நீங்கள் அப்படியே எடுத்துடலாம். சரியா? இதில் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கண்டிப்பாக ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இல்லைனா 2 ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கேட்பாங்க. அப்புறம் அலிட்ரேஷன் வேர்டு கேட்பாங்க. ரைமிங் வேர்ட்ஸ் கூட சம்டைம்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கேட்குறாங்க. சரியா? ஸோ அதனால் இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் ஃபுல்லாக தரவாக படிச்சுட்டு இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சும் பார்த்துக்குங்க. 6 போயம்லையும் இருக்கக்கூடிய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சை அப்படியே அந்த லைனை எடுத்து கொடுத்து உங்களுக்காக இந்த ஃபைலில் வந்து நான் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சும் நல்லா தரவாக பார்த்துக்குங்க. சரியா? ஓகே, அடுத்து இந்த இதே பார்ட்டில் செக்ஷன் 2 வந்து உங்களுக்கு கிராமர் இருக்கும், 2 மார்க் கிராமரு. ஸோ இந்த 2 மார்க் கிராமருக்கு நம்ம செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கோம். அதோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி. ஸோ அந்த வீடியோ போய் மறக்காமல் பார்த்துக்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு 2 மார்க்கில் எப்படி நம்ம 3 × 2 6 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுன்ற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்ட் 3 வந்து நமக்கு 3 மார்க் கொஸ்டின்ஸ். இந்த 3 மார்க் கொஸ்டின் நமக்கு மொத்தம் 3 செக்ஷனாக இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இஆர்சி எக்ஸ்பிளைன் வித் ரெஃபரன்ஸ் டு கான்டெக்ஸ்ட்டு மொத்தம் 3 கொடுத்து 2 எழுத சொல்லுவாங்க. இதில் இம்பார்ட்டண்ட்டான ஏஆர்சி லைன்ஸ் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். சரியா? இதை மட்டுமாவது அட்லீஸ்ட் நீங்கள் தரவாக பார்த்துக்கிட்டீங்கனாலே போதும். இப்போ இந்த ஐ ஹவ் லேர்ன்டு டு வேர் மெனி ஃபேஸஸ் லைக் ட்ரெஸ்ஸஸ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் போயம். ஹிஸ் பவர்ஸ் ஆஃப் லெவிடேஷன் வுட் மேக் அ ஃபக்கீர் ஸ்டேர்ன்றது மெக்காவிட்டி போயம். சரியா? ஸோ இந்த மாதிரி நான்
செலக்டிவான லைன்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். ஒரு 17 லைன்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். இந்த 17 லைன்ஸ் மட்டும் நீங்கள் தரவாக பார்த்துக்கிட்டாலே போதும். இதை தாண்டி உங்களுக்கு வேறு லைன்ஸ் கேட்குறதுன்றது கஷ்டம்தான். ஓகேவா? அப்படி இல்லைன்னா நீங்கள் புக் பேக்கில் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு போயம்லையும் கொடுத்துருக்கக்கூடிய இஆர்சி லைன்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கூட போதும். நெக்ஸ்ட் பார்ட் 3ல செக்ஷன் 2 ப்ரோஸ்னுடைய கொஷின் ஆன்சர்ஸ். இது 2x3 6 மார்க்ஸ்க்கு நமக்கு கேட்பாங்க. ப்ரோஸ் கொஷின் ஆன்சர்ஸில் நமக்கு இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் 6 ப்ரோஸ்லையும் சேர்த்து உங்களுக்கு முக்கியமான கொஷின்ஸ் வந்து இதில் நான் உங்களுக்கு செலக்டிவாக எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கொஷின்ஸ் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்பீட்டடாக எல்லா எக்ஸாம்ஸ்லேயுமே திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய கொஷின்ஸு. ஸோ இதை மட்டும் நீங்கள் தரவாக படித்தாலே போதும். கண்டிப்பாக ப்ரோஸில் இருந்து கேட்கக்கூடிய அந்த 3ல் 2 கொஷின்ஸ் கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். 2x3 6 மார்க்ஸ் அப்படியே ஃபுல்லாக நம்ம ஸ்கோர் பண்ணிட முடியும். அடுத்து இதில் பார்ட் 3ல செக்ஷன் 3 வந்து நமக்கு ஸ்கில் பேஸ்டு கான்செப்ட்ஸ். 3x3 9 மார்க்ஸ் கேட்கக்கூடிய இந்த ஸ்கில் பேஸ்டு கான்செப்ட்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா பை சார்ட் ஆர் இன்ஃபரன்ஸ் ரைட்டிங் கேட்பாங்க. பை சார்ட்னா ஒரு பிக்சர் கொடுத்துட்டு 3 கொஷின்ஸ் கேட்குறது. அதே இன்ஃபரன்ஸ் ரைட்டிங் அப்படின்னா பிக்சர் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க, நாமளாக தான் 3 சென்டென்ஸ் வந்து எழுதணும் அது சம்மந்தமாக. அடுத்து டயலாக் ரைட்டிங், சரியா? டயலாக் ரைட்டிங் கேட்பாங்க. அப்புறம் ஸ்லோகன் ரைட்டிங் நமக்கு கேட்கலாம். எக்ஸ்பேண்ட் த நியூஸ் ஹெட்லைன்ஸ், தலைப்புச் செய்திகளை விரிவான செய்திகளாக மாற்றி எழுதுக. கம்ப்ளீட் த ப்ராவர்ப் மேக்ஸிமம் கேட்குறாங்கப்பா. 11th இருந்தாலும் 12th இருந்தாலும் கம்ப்ளீட் த ப்ராவர்ப் வந்து அதிகமாக கேட்குறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஜென்ரலான ப்ராவர்ப்ஸ் கொஞ்சம் எடுத்து அதை பார்த்துக்குறங்க. அப்புறம் நோட்டீஸ் ரைட்டிங், இமெயில் ரைட்டிங், மெசேஜ் ரைட்டிங், இது 3ல் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வரும். சரியா? இது எல்லாமே நம்ம ரூல்ஸ் வந்து நம்ம நடத்தி போட்டிருக்கோம். அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்புறம் ப்ராசஸ் டிஸ்கிரிப்ஷன் கேட்கலாம். ஏதாவது ஒரு சமைக்கிறதோ இல்லை ஏதோ ஒரு ப்ராசஸ் செயல்லையோ நம்ம கேட்கலாம். அப்புறம் ரீஅரேஞ்ச் ஜம்பிள்டு வேர்ட்ஸ், ஒரு சென்டென்ஸினுடைய இருக்கக்கூடிய வேர்ட்ஸை மாற்றி கொடுத்துட்டு அதை கரெக்டான ஆர்டர் படி மீனிங்ஃபுல்லான சென்டென்ஸாக மாற்றி எழுதுறது. ஓகேவா? ஸோ இதுலேருந்து ஏதாவது ஒரு 4 கான்செப்ட் கேட்பாங்க. நாம் அதில் ஒரு 3 கான்செப்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் 5 மார்க் கொஷின், பார்ட் 4 5 மார்க் கொஷினில் கொஷின் நம்பர் 41. கொஷின் நம்பர் 41 வந்து நமக்கு ப்ரோஸ்னுடைய பேராகிராஃப் கேட்பாங்க. ப்ரோஸுடைய பேராகிராஃப் பொறுத்த வரைக்கும் இந்த 4 பேராகிராஃப் படிச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பேராகிராஃப் அட்டன் பண்ணிடலாம். த போர்ட்ரேட் ஆஃப் அ லேடி, த குயின் ஆஃப் பாக்ஸிங், ஃபர்கெட்டிங், டைட் கார்னர்ஸ், அப்படி இல்லைன்னா ப்ரோ 6ல் இருக்கக்கூடிய தி ஆக்சிடென்டல் டூரிஸ்ட். அதே போல் கொஷின் நம்பர் 42 வந்து நமக்கு போயம் பேராகிராஃப். இதில் இந்த 4 போயம் பேராகிராஃப் இம்பார்ட்டண்ட்டானது. ஒன்ஸ் அப்பான் அ டைம், கன்ஃபெஷன்ஸ் ஆஃப் அ பார்ன் ஸ்பெக்டேட்டர், லைன்ஸ் ரிட்டன் இன் ஏர்லி ஸ்ப்ரிங், எவரெஸ்ட் இஸ் நாட் த ஒன்லி பீக். இந்த 4 படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒன்று அட்டன் பண்ணிடலாம். அதே போல் கொஷின் நம்பர் 43 வந்து சப்ளிமெண்டரி பேராகிராஃப். இது நமக்கு ஹின்ஸ் டெவலப்மெண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் சப்ளிமெண்டரி 1 ஆஃப்டர் 20 years, அப்புறம் எ ஷார்ட் இன் த டார்க், தி ஃபர்ஸ்ட் பேஷண்ட் வித் த ஃபோட்டோகிராஃப். ஃபர்ஸ்ட் 4 இந்த 4 படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பேராகிராஃப் அட்டன் பண்ணிடலாம். அப்போ இந்த 3 இது படிச்சிட்டிங்கன்னா 3 × 5 15 மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். இப்போ கொஸ்டின் நம்பர் 44ல் சம்மரி ஆர் நோட் மேக்கிங் கேட்பாங்க. இது நமக்கு தெரிஞ்சது தான். சரியா? இதுக்கு பதிலாக நமக்கு என்ன இருக்குன்னா ஜென்ரல் பேராகிராஃப் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ ஜென்ரல் பேராகிராஃப் வந்து ஏதாவது ஒரு டாபிக் கொடுத்துட்டு நம்மளை பேராகிராஃப் எழுத சொல்லுவாங்க. பட் இதை நம்ம அட்டன் பண்ணாமல் இருக்கிறது தான் பெஸ்ட்டு. சரியா? சம்மரி ஆர் நோட் மேக்கிங் அட்டன் பண்ணிடுங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 45 லெட்டர் ரைட்டிங். இந்த லெட்டர் ரைட்டிங்கில் ஃபார்மல் லெட்டர், இன்ஃபார்மல் லெட்டர்னு 2 டைப் இருக்குது. ஸோ ஃபார்மல் லெட்டர்னா ஃப்ரம் டு, ரெஸ்பெக்டட் சார், சப்ஜெக்ட், பாடி ஆஃப் த லெட்டர், தேங்கிங் யூ, யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி, இந்த அட்ரஸ் ஆன் பிளான் எழுதுறது. அப்புறம் இன்ஃபார்மல் லெட்டர் அப்படின்றது டியர் போட்டு பாடி ஆஃப் த லெட்டர் எழுதிட்டு யுவர்ஸ் லவ்விங்லி போட்டு அட்ரஸ் ஆன் போடுறது. கொஸ்டின் நம்பர் 46ல் எரர் ஸ்பாட் கேட்பாங்க. எரர் ஸ்பாட்டுக்கு நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், அதை தெளிவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். அதுக்கு பதிலாக மோடல்ஸ், ப்ரிபோஷன், ஆர்டிகல்ஸ், லிங்கர்ஸ் ஏதாவது இதில் வந்து நமக்கு ஒன்று கேட்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எது 5மே ஆன்சர் நல்லா தெரியுதோ அதை அட்டன் பண்ணுங்க. லாஸ்ட் கொஸ்டின் நம்பர் 47ல் பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் கண்டிப்பாக இருக்கும். ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு 5 கொஸ்டின் கேட்குறது. அதுக்கு சாய்ஸ் நமக்கு சிமாண்டிக் ஃபீல்டு இருக்கலாம், இல்லைனா ஹின்ஸ் டெவலப்மெண்ட் இருக்கலாம், இல்லைனா டயலாக் ரைட்டிங் கேட்கலாம்.
சரியா? ஸோ இதான் வந்து உங்களுக்கு எல்லா கொஷின்ஸுமே கொடுத்துட்டேன் எக்ஸப்ட் அந்த 14 மார்க்ஸ். இந்த 1 மார்க் 14 மார்க் தவிர மற்ற எல்லாத்துக்குமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இங்கிலீஷ்க்கு வந்து இதில் நான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த பிடிஎஃபோட டவுன்லோட் லிங்கோட வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் பல வீடியோஸ் உங்களுக்கு நான் 11th இங்கிலீஷ்க்கு தரேன். 11th இங்கிலீஷ்க்கு மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் தரேன். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.